ம். என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஒரு 2, 3 வாரத்துக்கு டவுன் ஆயிட்டே வரும். திடீர்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10% அப், 20% அப்ன்னு காட்டும். ஸோ அது வந்து உண்மையான மார்க்கெட் ரிவர்சலா? இல்லன்னா அது பேரு சும்மா ஃபேக்கா நடக்குதான்னு கேட்கறக்கு நெறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டெட் கேட் பவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். கடைசி வரைக்கும் அந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த டெட் கேட் பவுன்ஸ் எப்படிலாம் நம்ம அவாய்ட் பண்றது? எப்படிலாம் மார்க்கெட்ல வந்து ஒரு டவுன் மார்க்கெட்ல வந்து எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்றது எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா அந்த வீடியோல தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இது டெட் கேட் பவுன்ஸ்னா என்ன? உங்களுக்கு ஒரு தெளிவா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். டெட் கேட் பவுன்ஸ் அதுக்கு என்ன டைம் ஃபினான்ஷியல் டைம்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இறந்து போன பூனைய வந்து ஒரு 20 டூ 30 மாடி கட்டிடத்துல இருந்து கீழ போட்டேன்னா, அந்த இறந்து போன பூனை கூட தரைய ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பவுன்ஸ் ஆகும். அது பேர் தான் டெட் கேட் பவுன்ஸ். ஸோ இறந்து போன பூனையே வந்து உயிரோட இருக்க மாரி ஒரு பவுன்ஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நெட் கேட் பவுன்ஸ் சொல்லுவாங்க. அது ஃபினான்ஷியல் டைம்ல தான் நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான். நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. எந்த ஸ்டாக் பை அண்ட் செல் ரெக்கமெண்ட் இந்த வீடியோல பண்ணவும் இல்ல. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் ஷோ பண்றேன். டிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. டிசிஎஸ் ஸ்டாக் நான் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த டிசிஎஸ் ஸ்டாக்ல வந்து நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்திருக்கேன். ஒரு வீக்லி டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். இங்க பாருங்க மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எவ்வளவு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. நீங்க பாருங்க டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் அந்த மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகல. பட் நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல பாருங்க மார்க்கெட்டை. லைக் ஒரு 4 ஹவர்ஸ் சார்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை நீங்க ஷோ பண்றேன். ஜஸ்ட் மினிட். நீங்க பாருங்க மார்க்கெட் வந்து திடீர்னு வந்து இங்க இருந்து அப்சைட் கொடுத்துருக்கு. அரௌண்ட் எத்தனை பர்சன்ட் ஏறி இருக்கு? 8 to 9% ஏறி இருக்கு. நீங்க நினைப்பீங்க, சோ மார்க்கெட் இவ்வளவு தூரம் டவுன்ல வந்துட்டு இங்க இருந்து 8 to 9% ஏறி தான் மார்க்கெட் இங்க இருந்து ரிவர்சல் ஆக போகுது, அகைன் மேல அப்சைட் போக போகுதுன்னு நினைச்சா அது ரியாலிட்டி கிடையாது. இது பேர் தான் நெட் கேட் பவுன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் டவுன்ஃபால் இருக்கிறப்ப இது மாதிரி சின்ன சின்ன அப்சைட் வரதான் செய்யும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்க இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. நீங்க எப்பயுமே வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆனதுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்டே பண்ணணும். ட்ரெண்ட் ரிவர்சல் தான் என்ன, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க எப்பயுமே இந்த ட்ரெண்ட் ரிவர்சலை பொறுத்தவரை ஹையர் டைம் ஃப்ரேம்ல வச்சா மட்டும் தான் அக்யூரேசி நிறைய கிடைக்கும். லோவர் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்க்க கூடாது. அஸ் ஏ இன்வெஸ்டரா இருக்கீங்கன்னா நீங்க எப்பயுமே வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும். லைக் டெய்லி டைம் ஃப்ரேம் கூட நான் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்டா வீக்லி டைம் ஃப்ரேம் பார்த்துக்கோங்க. பட் மந்த்லி டைம் ஃப்ரேம் கூட ஃபார் பெட்டர் நான் சொல்றேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் நீ ஓவரால் மார்க்கெட் இப்போ என்ன ட்ரெண்டா இருக்கு? டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. இங்க பாருங்க மார்க்கெட் வந்து ஒரு லோவர் ஐ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. லோவர் ஐனா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஐ கிரியேட் ஆகுது, அது கீழே ஒரு லோவரா இன்னொரு ஐ கிரியேட் ஆகுது, அது கீழே இங்க லோவர் ஐ கிரியேட் ஆகுது, அது கீழே இன்னொரு லோவர் ஐ கிரியேட் ஆகுது. ஸோ இது லோவர் ஐ ஃபார்மெட்ல கிரியேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ மார்க்கெட் வந்து ஓவராலா பாத்தீங்கன்னா எதுவும் ரிவர்சலே ஆகல. நம்மளுக்கு ரிவர்சலே தெரியல, எல்லாம் டவுன் ட்ரெண்ட் தான் இப்போதைக்கு போகுது. ஸோ எப்ப மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்னா ஒன்ஸ் எப்ப வந்து இந்த ப்ரீவியஸ் லோ ஐ எப்ப வந்து இந்த மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகுதோ அப்பதான் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். தவிர ஸ்டில் வந்து இப்ப என்ன ஆகுதுன்னா இங்க வந்து நீங்க வந்து சின்ன ஒரு 2 நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட, ஸோ மார்க்கெட் நல்லா அப் சைட் போய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கூட அகைன் டவுன் சைட் போக தான் சான்சஸ் ப்ராபிலிட்டி அதிகம். தவிர இப்போதைக்கு அப் சைட் போக ப்ராபிலிட்டி அதிகம் இல்லை. ஜஸ்ட் ஒரு டெட் கேட் பவுன்ஸ். இதுதான் அந்த டேர்ம்ஸ், ஃபினான்சியல் டேர்ம் தான் டெட் கேட் பவுன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. எப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒன்ஸ் ட்ரெண்ட் வந்து லோவர் ஐ எப்ப பிரேக் அவுட் ஆகுதோ அப்பதான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுதுன்னு அர்த்தம். தவிர இப்போதைக்கு மார்க்கெட் வந்து எதர் சைடுவேஸ் இல்லைன்னா டவுன் ட்ரெண்ட் தான் இருக்கும் மார்க்கெட். ஸோ எப்பயுமே அஸ் இன்வெஸ்டரா இருக்கவங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்து மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தவிர லோவர் டைம் ஃப்ரேம்ல பார்த்து இன்வெஸ்டே பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அகைன் கொஞ்சம் லாஸ்ல தான் போகும். எப்பயுமே ஒரு ஒரு குவான்டிட்டி எப்போ மார்க்கெட் டவுன் ஆகுதோ அப்பதான் நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ஸ் பை பண்ணணும்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எப்பெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஒரு 1 லட்சம் இருக்கு. 1 லட்சம் கூட வேணாம். மிடில் கிளாஸ் ஃபேமிலி மாதிரியே யோசிப்போம். உங்கள்கிட்ட ஒரு 5000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 5000 இருக்கு. இந்த ஐடி விட அந்த ஒரு 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 500 ஐடிசி ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. ஐடிசி ஸ்டாக்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 200 300 200 போயிட்டு இருக்கு, அது 300 போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷோவே பண்றேன் இப்ப. ஐடிசி. ஓகே. ஐடி ஸ்டாக் போது இப்போ ஒரு 300 ஐடிசி ஸ்டாக் போயிட்டு இருக்கு. ஓகே. நீங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு 2000 இருக்கா, 3000 இருக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3000 வச்சு இப்ப உடனே வாங்கலாம். ஒரு 10 ஸ்டாக் வாங்கலாம். பட் ஆனா ஆக்சுவலா நீங்க எப்படிமா பை பண்ணணும்? இன்னைக்கு ஒரு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிருந்தா ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணலாம். இங்க இன்கேஸ் இதோட டவுனா போனுச்சுன்னா இன்னொரு ஸ்டாக் ஆட் பண்ணலாம். எப்ப எல்லாம் டவுனா போகுதோ அந்த ஸ்டாக் ஆட் பண்ணிட்டு வரலாம். லைக் ஃபண்டமெண்டல் நல்லா இருந்தா மட்டுமே ஆட் பண்ண தவிர மார்க்கெட் வந்து லைக் இந்த கம்பெனி நல்ல growth இருக்க கம்பெனி அந்த டைம்ல மட்டும் தான் நீங்க ஸ்டாக்கை லோல பை பண்ணணும். அதுவே அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்பெனி இல்லைன்னா அந்த டைம்ல நீங்க ஸ்டாக்ஸ் வந்து லோல பையே பண்ணக்கூடாது. அது நம்மளுக்கு ரிஸ்க்ல தான் போய் முடியும். இன்னும் ஒரு லாஸ் இன்க்ரீஸ் தான் பண்ணும். தவிர எப்பயுமே ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்க கம்பெனிஸை இது மாதிரி லோல பை பண்றது நான் பெட்டர்னு சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ வந்து ஒரு கம்பெனி விட்டு நீங்க எக்ஸிட் ஆகணும்னா ஒரு இந்த மாதிரி டெட் கேட் பவுன்ஸ்ல வந்து எக்ஸிட் ஆயிருங்க விட்டுட்டு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக் வந்து
நீங்க ஆல்ரெடி நல்லா ப்ராஃபிட்ல இருக்கீங்க. பட் ஆனா அகைன் டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. நீங்க என்ன திங்க் பண்ணணும்னா, இன்னும் வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் ஆல் டைம் ஹைய உடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஒன்ஸ் நீங்க நல்ல ப்ராஃபிட்ல அந்த ஸ்டாக்ல இருக்கீங்கன்னா, ஒரு பவுன்ஸ் வரும். ஒரு சின்ன பவுன்ஸ் வரப்பயே நீங்க எக்ஸிட் ஆயிருங்க ஸ்டாக்ஸ விட்டுட்டு. ஒன்ஸ் அந்த கம்பெனி வந்து ஸ்டில் நல்லா டவுன் ட்ரெண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க தவிர, ஸ்டில் வந்து ஹோல்டே பண்ணாதீங்க. நான் அதான் என்னோட சஜஷன் அதான் சொல்லுவேன் தவிர, எப்பயுமே ஒரு ஸ்டாக்க வந்து லோல தான் பை பண்ணணும் தவிர, ஹைல வந்து பை பண்ணாதீங்க. அதான் என்னோட சஜஷன். லைக் டெக்னிக்கல் அனலைசிஸ் மட்டும் பார்த்துட்டு எது லோ எது ஹை மட்டும் நீங்க டிசைட் பண்ணிடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ ஐடிசிக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்ல வரேன். இது ஃபினான்ஸ் அட்வைசர் கிடையாது. எந்த பை செல் ரெக்கமெண்டேஷன் பண்ணவும் இல்லை இந்த வீடியோல. ஓகே, இப்போ ஐடிசி வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட வந்து ஒரிஜினல் வேல்யூ வந்து ஒரு 200 இருக்குன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. பட் ஸ்டில் வந்து ஒரு 300 தான் போயிட்டு இருக்கலாம். அந்த ஸ்டாக்கை வந்து சரி டெக்னிக்கல் எப்படி பார்த்தா நல்லா ஸ்டாக் நல்லா டவுன் ஆயிட்டு, லைக் இங்க வந்து சப்போர்ட் இருக்கு, ஸோ இங்க வந்து மார்க்கெட் வந்து நல்லா அப் ட்ரெண்ட் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது பிளைண்டா. ஃபண்டமெண்டலையும் செக் பண்ணும். ஃபண்டமெண்டல் வேல்யூஷன் படி அந்த ஸ்டாக்குக்கு 200 தான் பிரைஸ்னா, அந்த 200 பிரைஸ்ல பை பண்ற வரைக்கும் வெயிட் பண்றது தப்பே இல்லை. ஆனா வேற ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஃபண்டமெண்டலி கரெக்டான வேல்யூ இருந்தா அந்த ஸ்டாக்ல பை பண்ணுங்க தவிர, ஃபண்டமெண்டலா ஓவர் வேல்யூ இருக்க ஸ்டாக்கை எப்பயுமே பை பண்ணாதீங்க. இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன் நான் சொல்றேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், டெட் கேட் பவுன்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். டெட் கேட் பவுன்ஸ் எப்படி எல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஓகே, நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு அப்சைட் ஒரு 10% மார்க்கெட் ஏறிக்கு, 10% 15% ஏறி இருக்கு, உடனே சொல்லிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆக போகும்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட்டை போட்டா நமக்கு லாஸ் தான் வரும். நான் தெளிவாக சொல்லிட்டேன். எப்பவுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் முக்கியம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முக்கியம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கறப்ப ஒன்ஸ் இப்போ வந்து இந்த ஐடிசி வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஐ எப்போ பிரேக் அவுட் ஆகி வந்து மேல போகுது, அதுதான் வந்து அப் ட்ரெண்டோட சிக்னல் தவிர அந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து அஸ் இன்வெஸ்டா சின்ன சின்ன பவுன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. எப்பெல்லாம் மார்க்கெட் டவுன்ல போகுது அப்ப இன்வெஸ்ட் பண்றது நான் பெட்டர்னு சொல்றேன். ஓகே, இந்த வீடியோ பொறுத்தவரை அதுதான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.